ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அசீம் பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 வின்னர் அஜிம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்று குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி பேசியிருக்காரு. குட் பேட் அக்லி படத்தில் தலா வந்து செம்ம மாசா பண்ணியிருக்காரு அண்ட் படமும் ஹிட்னு சொல்லிட்டு எல்லா பேருமே சொல்லிட்டு வர வகையில் அஜிம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில பேர் சொல்லலாம் தன்னோட கரியரோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைலாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் சொல்லியிருப்பாரு. என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு. ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக விஜய் அட்டாக் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனால் இனிமேல் தான் எங்கள் தலையோட கரியரோட உச்சத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அஜிம் தீவிர தலை ஃபேன் போல், அதனால விஜய் அட்டாக் பண்ணி அஜித்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை அரசியல் ரீதியாகவும் பார்க்கலாம். ஏன்னா அவர் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அரசியலையும் விஜய் எதிர்க்கிறாரா கூட இருக்கும். அண்ட் த்ரிஷாவும் இன்னைக்கு அவங்களோட ப்ரொஃபைலில் இந்த ஸ்டோரியை ரொம்ப கோவமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் டாக்ஸிக் பீப்புள், ஹவு டு யூ கைஸ் லிவ் ஆர் ஸ்லீப்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு யாரோட லைஃபையாவது பற்றி ஏதாவது பேசிட்டு இருக்கிறது தான் உங்களோட வேலையா? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அண்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைச்சாலும் நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஸோ காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த்ரிஷாவை சுற்றி நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி இருந்துச்சு. ஸோ விஜய் அண்ட் த்ரிஷா அவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. விஜய்க்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ லிங்க் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே சமயம் நயன்தரா கூட கம்பேர் பண்ணியும் பேசினாங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு மேட்டர் தான் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை ஹர்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க.